என்னங்க கையில் வெங்காய விளக்கத்தோடு இருக்கீங்க, அடுத்து வெங்காய விளக்கா அப்படின்லாம் நினைக்காதீங்க. கார்த்திகைக்கு இந்த வெங்காய விளக்கு எதுக்குன்னா கொசு விரட்டுறதுக்கு. இப்போ எல்லாம் இன்ஸ்டாகிராமு யூடியூப்பில் எல்லாம் ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்க விளக்கத்தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். இயற்கையிலே கொசுவை எப்படி நம்ம விரட்டி அடிக்கிறதுன்னுட்டு. நல்லா வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க. என்கிட்ட வேப்ப எண்ணெய் இருந்துச்சு, 2 கிராம்பு, பச்சை கற்பூரம். எப்படி வேலை செய்யும் பாருங்கள். இதை 4த்தையும் நம்ம ஒன்றா சேர்த்தோம்னா என்னத்துக்கு ஆகுறது, கொசு பறந்து ஓடி போயிடும். இயற்கையாகவே நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். இதை பண்ணாலே நம்ம கொசுவெல்லாம் போயிடும். நம்ம நிறைய கொசுவத்தி ஏற்றுறது, மேட்டு போடுறது, லிக்யூடு வைக்கிறது, இதெல்லாம் நமக்கு ரொம்ப லங்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கும். இது இயற்கை. சும்மா வெங்காயம், ஒரு வெங்காயமே கண்ணு எரியும். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த வேப்ப எண்ணெய் அவ்வளோ கசப்பு. பச்சை கற்பூரம் செம காட்டமாக இருக்கும் சாதா கற்பூரத்தை விட. அதுக்கப்புறம் கிராம்பு, ஒரு கிராம்பு பல்ல கடிச்சாலே எப்படி இருக்கும், இத்தனையும் சேர்ந்து நம்ம ஏற்றும்போது எப்படி இருக்கும், அவ்வளோதான், கொசு பறந்து ஓடிடும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு நம்ம நெல்லிக்காவுக்கு விளக்கேற்றுற மாதிரி குழியாக வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம், நிறைய கொசு இருக்கிற விட்டு பெரிய வெங்காயமே வச்சுக்கோங்க. எனக்கு எங்கள் வீட்டில் கொசு கிடையாது, உங்களுக்கு மாடலுக்கு தான் காட்டுறேன். நல்லா வேப்ப எண்ணெயை அதில் ஊற்றிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிராம்பு போட்டு அதில் ஊற வைங்க. அதே மாதிரி திரியை போட்டுக்கோங்க, பச்சை கற்பூரத்தை அப்படி வச்சுருங்க. அவ்வளோதான். இது நீங்கள் ஏற்றிட்டு, எதுக்கு அடியில் அகல் விளக்கு வைக்க சொல்கிறேன்னா, அகல் விளக்கு பிடிச்சிட்டு நீங்கள் ரூமாக போய் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு வரலாம். அதுக்கு தான் அந்த சூடு. இல்லைன்னா நீங்கள் சாம்பிராணி காட்டுற உங்களுக்கு விளக்கு இருந்தாலும், அந்த இரும்போடு வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுன்னா கூட இன்னும் ஈஸியாக இருக்கும். இது அடியில் நிற்கிறது தான் சொல்லி, வெங்காயம் அடியில் நிற்காது, ஊன்றும் இல்லையா. ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு தான் உங்களுக்கு இந்த அகல் விளக்கு. எங்கெங்கே உங்களுக்கு கொசு வருதோ அந்த இடத்துலலாம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அப்படியே அந்த ஸ்மெல் பரவ ஆரம்பிக்கும் பாருங்கள். பச்சை கருப்பத்தை நுணுக்கி கூட போடலாம், அவ்வளோ ஸ்மெல் அடிக்கும். ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதும். அதே மாதிரி நீங்கள் வாசக்கதவு பாருங்கள், வாசக்கதவு பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா எப்போயுமே அந்த 6 மணிக்கு 6:30 தான் அப்படியே கொசு உள்ளே வருவாங்க. அதனால் கொசு அவங்க உள்ளே வரும்பொழுதே அவங்கள வர வேணான்னு சொல்லிவிட்டு அப்படியே வெளியேற்றிடணும் இல்லையா. அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா கொசு பறந்து ஓடிடும். இயற்கை மூலிகை கண்டிப்பாக பலன் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள்.